மூர்த்தி சென்னையில் ஒரு சேல்ஸ் ரிப்பாக இருக்காரு. அவருக்கு ஒரு பொண்ணு, அவ பேர் திவ்யா. இவர் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்காரு. அதனால தான் இருக்கிற வீட்டில் ரெண்ட்டு கூட கொடுக்க முடியாமல் அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க இருக்கிற வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாரு. அவரும் அவர் ஒய்ஃப் செல்விக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு வீடை காலி பண்ண சொன்னனால மூர்த்தி வேற வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வேற வீடு போகிறதுக்கும் இவர்கிட்ட பணம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடன் வாங்கி வேற வீடு பார்க்குறாரு. அதுவும் ரொம்ப கம்மியான ரெண்ட்டுக்கு புரோக்கர்கிட்ட வீடு பார்க்க சொல்கிறாரு. ஒரு நாள் புரோக்கர் மூர்த்திகிட்ட ஊரூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அவர் சொல்கிற வாடகைக்கு வீடு இருக்குன்னு சொல்கிறாரு. வீடை போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாரு. பிடிக்கிறதுக்குலாம் இல்லை, இப்போவே நாங்கள் காலி பண்ணிட்டு கிளம்புறோன்னு சொல்கிறாரு. எதுக்கும் ஒரு டைம் பார்த்துருங்கன்னு புரோக்கர் சொல்கிறாரு. சரின்னு நான் முதல்ல வந்து வீடை பார்க்குறேன்னு சொல்லி புரோக்கரும் மூர்த்தியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்க்குறப்ப அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் எந்த வீடும் இல்லை. தனியாக ரொம்ப பழைய பில்டிங்கில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் மட்டும் ஒரு பில்டிங் பாதி கட்டினதோட இருக்கிறத பார்க்குறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாகவே 2 ஃப்ளோர் தான். புரோக்கர் கொஞ்சம் பயத்தோட உங்கள் வீடு 2nd ஃப்ளோரில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி C2ன்னு நம்பர் சொல்லி கீயை மூர்த்திகிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் வரலையான்னு மூர்த்தி கேட்குறாரு. அதுக்கு நான் ஃபோன் பேசிட்டு வரேன், நீங்கள் முதல்ல போங்கன்னு சொல்கிறாரு. மூர்த்தியும் சாவியை வாங்கிட்டு அப்பார்ட்மெண்ட் உள்ளே போகிறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சின்ன அப்பார்ட்மெண்ட் தான், ஆனாலும் பெயிண்ட்லாம் போய் மழையில் நனைஞ்சு ஈரமாக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு இருக்குது. ஆனால் 2 வீடும் சாத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்டெப்புக்கிட்ட ஏறுறப்ப கீழே அங்கே ஒரு வீட்டில் இருந்து ஒரு லேடி ஜன்னல் வழியாக இவரை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவங்க வீட்டு வாசலில் ஒரு விதமான எலும்புக்கூடு மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகிறப்ப படிக்கட்டுக்கிட்ட நின்று மேலே பார்க்குறாரு. அங்கே 2nd ஃப்ளோர் படிக்கட்டில் யாரோ ஒருத்தங்க நின்று கீழே இவரை பார்க்குறாங்க. அதுவும் அவங்க ஃபேஸ் முடியால மூடி இருக்கு. இவர் பார்த்ததும் ரொம்பவே பயந்துட்டாரு. இவரால் அது யாருன்னு பார்க்க முடியல. மேலே போய் பார்த்துக்கலான்னு மேலே ஏறுறாரு. மேலே ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் அங்கே ஒரே இருட்டாக இருக்குது. அந்த இடமே கருப்பாக ஏதோ தீக்கிற பட்ட மாதிரி ரொம்பவே இருட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற 2 வீடும் பூட்டி இருக்கு. நம்ம மேலே யாரையா பார்த்தோமேனு வேகமாக C பிளாக்கு வந்து பார்க்குறாரு. அங்கேயும் யாரும் இல்லை. அங்கே 2 வீடு இருக்கு. C2ன்னு இருக்கிற வீட்டை திறக்க போகிறப்ப எதிர் வீட்டில இருந்து டெய்னு கத்துற சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அந்த வீடு பூட்டி இருக்கு. கீழே இருந்து யாரோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சி இவர் கதவை திறந்து உள்ளே போனதும் உள்ளே ரொம்பவே குப்பையும் ஒற்றையுமா இருக்கு. தரையெல்லாம் கொஞ்சம் அங்கங்க கருப்பா இருக்கிறத பாக்குறாரு. ஆனா பெயிண்ட்லாம் அடிச்சு நல்லாவே வச்சிருக்காங்க. வீடு ஓகேன்னு நினைச்சு வெளியே வரலான்னு கதவை திறக்கிறப்ப ஒரு உருவம் வெளியே நிக்குது. ஒரு பொண்ணு முடியெல்லாம் களைச்சு விட்டுட்டு இவரை பார்த்துட்டே நிக்குது. மூர்த்திக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. அந்த பொண்ணோட கையில தீக்காய் இருக்கிறத பாக்குறாரு. நீங்கன்னு பயந்துட்டே அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு. அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணோட மூஞ்சி ஃபுல்லா எரிஞ்சு போய் தழும்பா இருக்கு. அந்த பொண்ணு அவரை பார்த்துட்டே பின்னாடி இருக்கிற C1 வீட்டை கை காட்டுறா. மூர்த்தி அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா, நான் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வர போறேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசாம இவரை பார்த்துட்டே இருக்கு. மூர்த்திக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுது. வேக வேகமா அந்த வீட்டை பூட்டிட்டு கீழே இறங்கி ஓடுறாரு. கீழே இறங்குறப்ப ஒரு வாட்டி மெதுவா மேல பாக்குறாரு. மேல யாரும் இவரை பார்க்கல. அப்படியே சடனா திரும்புறப்ப அவர் முன்னாடி அந்த பொண்ணு கீழே நிக்கிறா. இதை எதிர்பார்க்காத மூர்த்தி பயந்து கத்திட்டு படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழறாரு. அவருக்கு லேசா அடிபட்டுருது. எந்திரிச்சு பாக்குறப்ப அங்க யாரையுமே காணோம். மூர்த்திக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம நிக்கிறாரு. வேகமா கீழே பயந்துட்டே ஓடி வராரு. அவர் கீழே வந்ததும் கூட வந்த புரோக்கரை காணோம். பயத்திலேயே போன் அடிக்கிறாரு. அப்ப பின்னாடி இருந்து ஒரு கை இவரோட ஷோல்டரை தொடுது. அதிரி அடிச்சுட்டு திரும்புறப்ப புரோக்கர் அங்க வீடெல்லாம் ஓகேவான்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரத்துல மூர்த்தி மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாரு. அப்புறம் என்னாச்சுன்னு அந்த புரோக்கர் கேக்குறப்ப ஒன்னும் இல்ல, C1ல இருக்கிற பொண்ணை பார்த்து பயந்துட்டேன், அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு. புரோக்கர் கொஞ்சம் குழப்பத்திலேயே C1 வீட்டுல யாருமே இல்லையே, அதுல குடியிருந்தே ரொம்ப வருஷம் இருக்கும்னு சொன்னதும் மூர்த்திக்கு பயத்துல வேர்த்து கொட்டுது. புரோக்கர் கொஞ்சம் தயக்கத்தோட இங்க என்னென்னமோ நடக்கிறதா பேசிக்கிறாங்க, அதெல்லாம் நம்புறதா வேணாமான்னு தெரியல, அதனாலதான் சிட்டிக்குள்ள இவ்வளவு கம்மியான ரெண்ட்ல வீடு கிடைக்குதுன்னு மூர்த்திட்ட சொல்றாரு. பிடிக்கலன்னா வேற வீடு பார்க்கலாம், ஆனா இதை விட ரெண்ட் கம்மியா இருக்காதுன்னு சொல்றாரு. மூர்த்தியும் நல்லா யோசிச்சுட்டு இல்லனா நான் இப்பவே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம், ஓனர்கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் ஒய்ஃப் அவர் பொண்ணோட அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் வந்ததும் அவரோட ஒய்ஃப் செல்வி இது என்ன இப்படி ரொம்ப பழசா இருக்கு, இங்கேயே நம்ம தங்கணும்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணு, கொஞ்சம் எல்லாம் சரியானதும் நல்ல வீடு பார்த்து போலான்னு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வராரு. அவர் பொண்ணு திவ்யா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு
புது இடத்துக்கு போறது ரொம்பவே ஃபீல் பண்றான். மூர்த்தி பொண்ணுகிட்ட சீக்கிரம் திரும்ப அங்க போலான்னு சொல்றாரு. எல்லாரும் திங்ஸ் எல்லாம் மேல கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்ப திவ்யா ஒரு பொம்மையோட சிரிச்சுட்டே மேல வரான். வந்து, அப்பா எனக்கு புது ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடைச்சிருக்கான், கீழே இருக்கான், அவன் தான் இந்த பொம்மையை எனக்கு கொடுத்தான்னு சொல்றான். அப்ப மூர்த்தி அந்த பொம்மையை பாக்குறாரு. அந்த பொம்மையோட முகமெல்லாம் எரிஞ்சு போயிருக்கு. இருந்தாலும் தன்னோட பொண்ணு இங்க தனியா ஃபீல் பண்ணாம இருப்பான்னு சந்தோஷப்படுறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. எல்லா திங்ஸையும் சரி பண்ணிட்டு எல்லாரும் படுக்கிறாங்க. மூர்த்தியும் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. மூர்த்தி எந்திரிச்சு இந்நேரத்துல யாருன்னு டைம் பாக்குறாரு. மணி 12 ஆகுது. மூர்த்தி மெதுவா டோரை ஓபன் பண்ணி வெளியேட்டி பாக்குறாரு. அங்க யாருமே இல்லை. யாரா இருக்கும்னு வெளியே போய் பார்க்குறாரு. ஸ்டெப்ஸ் கிட்ட போய் கீழே பார்க்குறாரு. அங்கே யாரோ உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மூர்த்தி கண்ணை நல்லா முழிச்சு பார்க்குறப்ப யாருமே அங்கே இல்லை. கொஞ்சம் பயந்துட்டு வீட்டுக்குள்ளே வேகமாக போய் கதவை சாத்திட்டு திரும்புறாரு. அங்கே உள்ள ஒரு உருவம் நிற்குது. அதிர்ச்சியாகி டக்குன்னு லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு. அவர் பொண்ணு திவ்யா அங்கே நிற்கிறா. என்னாச்சப்பான்னு கேட்குறா. ஒன்றும் இல்லம்மா, நீ தூங்குன்னு சொல்லிட்டு இவரும் போய் படுத்துறாரு. அடுத்த நாள் மூர்த்தி வெளியே ஒர்க்குக்கு கிளம்புறாரு. திவ்யாவுக்கு லீவுனால கீழே போய் நியூ ஃப்ரெண்டோட விளையாட்டுமாப்பான்னு கேட்கறா. அதுக்கு மூர்த்தி விளையாடு, அந்த ஃப்ரெண்டை அப்பாட்ட காட்டுன்னு சொல்றான். அப்ப அவரை வெளியே கூட்டிட்டு கீழே போய் அவ ஃப்ரெண்டை மேல கூட்டிட்டு வரா. அது ஒரு சின்ன பையன். கொஞ்சம் வித்தியாசமா நடந்து வரத பாக்குறான். அவன் கிட்ட வரப்ப ஒரு மாதிரி ரொம்ப கருகின ஸ்மெல் வருது. அவர் ஒய்ஃப்ட ஏதோ கருகுது பாருன்னு சொல்றாரு. நீ கீழ் வீட்டுல இருக்கியான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் ஆமான்னு தலையாட்டுறான். பேர் கேக்குறாரு. அதுக்கு அவன் ருத்ரான்னு சொல்றான். சரி பத்திரமா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. கிளம்புறப்பதான் அந்த பையனோட கைய பாக்குறாரு. அது தீக்காயத்துல அடிபட்டு எரிஞ்சு போயிருக்கு. மூர்த்தி கொஞ்சம் அவன் கிட்ட வந்து அவரோட எதிர் வீட்டை காமிச்சு அங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு. அவன் தலையை கீழே போட்டுட்டு ஆமான்னு சொல்றான். மூர்த்திக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிருது. மெதுவா அவங்க பேர் என்னன்னு கேட்கான். அமைதியா இருக்கான். மறுபடியும் கேட்குறப்ப சரோஜினின்னு சொல்றான். மூர்த்திக்கு பயம் இருந்தாலும் பயத்தை காட்டாம அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம யாரை பார்த்தோம், இந்த பையன் யாரை சொல்றான்னு யோசிச்சுட்டு கீழே போறாரு. கீழே போறப்ப கீழ் வீட்டுல உள்ள இருந்து மந்திர சத்தம் ஏதோ கேக்குது. மூர்த்தி பாக்குறப்ப ஒரு பொம்பளை ஜன்னல் வழியா இவரை முறைச்சு பார்த்துட்டே இருக்கா. மூர்த்தி அங்கிருந்து வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு மதியம் திரும்ப வீட்டுக்கு வராரு. கீழே வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு மேல அவர் வீட்டுக்கு வராரு. வந்ததும் அவர் ஒய்ஃப்ட திவ்யா எங்கன்னு கேட்கிறாரு. செல்வியும் அந்த பையனோட தான் எங்கேயாச்சும் விளையாண்டுட்டு இருப்பான்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு அந்த பையன் வீடு கீழே பூட்டி இருக்குன்னு சொன்னதும் அவங்க ஒய்ஃப்க்கு பதட்டமாயிருது. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல வெளியே கீழேன்னு பக்கத்துல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பயம் வருது. பதட்டமாகி என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் அலறாங்க. அதுக்கப்புறமா மூர்த்தி போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போறாங்க. போலீஸ்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் அவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அதுல ஒரு போலீஸ் இதுலயே இருக்கீங்க, ரொம்ப மோசமான பில்டிங் ஆச்சுன்னு சொல்றாரு. மூர்த்தி ஆல்ரெடி பயத்துல இருக்காரு. இதை சொன்னதும் மேற்கொண்டு பயப்படுறாரு. உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க. கீழே இருக்கிற வீட்டு பையனோட தான் விளையாண்டுட்டு இருந்தா, இப்ப காணோம்னு சொன்னதும் கீழே வீட்டை சர்ச் பண்ணலான்னு அந்த வீட்டை உடைச்சு பாக்குறாங்க. உள்ள போனதும் சுத்தி நிறைய மண்டை ஓடுகளா இருக்கு. மஞ்சள் குங்குமத்துல கோலம்லாம் பெருசா போட்டு ஏதோ அமானுஷ்யமா இருக்கு. போலீஸ்க்கு ரொம்பவே டவுட் ஆகி அந்த இடத்த ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கல. அப்ப வீட்டை விட்டு வெளியே வரப்ப அந்த வீட்டுக்காரங்க வராங்க. அவங்க கழுத்துல ஃபுல்லா மாலையோட சாமியார் மாதிரி ஜென்ஸும் லேடிஸும் இருக்காங்க. ஏன் சார் எங்க வீட்டை செக் பண்றீங்கன்னு கேட்டப்ப இவரோட பொண்ணு காணோம், லாஸ்டா உங்க பையனோட தான் விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் குழம்பி போறாங்க. எங்க பையனா, எங்களுக்கு குழந்தையே இல்லையேன்னு சொன்னதும் மூர்த்தி ஷாக் ஆகி இவங்க போய் சொல்றாங்க, நல்லா விசாரிங்கன்னு சொல்றாரு. போலீஸும் அவங்க ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரிக்கலான்னு முடிவு பண்றாங்க. மூர்த்தியும் அவர் ஒய்ஃப் செல்வியும் வீட்டுல இருந்து அழுதுட்டு இருக்கிறப்ப அவர் எதிர் வீட்டை பாக்குறாரு. அப்பதான் உன்னை கவனிக்கிறாரு. இத்தனை நாளா எதிர் வீட்டுல பூட்டி இருந்த கதவு பூட்டாம ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறாரு. மூர்த்திக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. திவ்யா ஒருவேளை இங்க இருப்பாளோன்னு நினைச்சு வேகமா அந்த டோர் கிட்ட போய் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள மெதுவா போறாரு. உள்ள ரொம்பவே இருட்டா இருக்கு. போன்ல டார்ச் அடிக்கிறாரு. அங்க ஒரே சிவரெல்லாம் கருப்பா இருக்கு. லைட் அடிச்சுட்டு உள்ள மெதுவா போறான். அந்த வீட்டுல ஒரு மூலையில ஒரு கண்ணு மட்டும் வெளிச்சத்துல பாக்குறத பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறான். டக்குன்னு மூர்த்தி அங்க லைட் அடிச்சு பார்த்ததும் அங்க எதுவுமே இல்லை. ஆனா அந்த செவுத்துல ரத்த கரையை பாக்குறாரு. அது இப்பதான் ஆயிருக்கிற மாதிரி செவுத்துல வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. பயந்து மெதுவா திவ்யான்னு கத்துறாரு. அப்ப கீழே பாக்குறாரு. நடு ஹால்ல நிறைய சாம்பல் குவியல் இருக்கிறத பாக்குறாரு. என்னவா இருக்கும்னு காலில் தள்ளி பாக்குறாரு. உள்ள வெள்ளையா ஏதோ தெரியுது. மெதுவா கீழே குனிஞ்சு எடுக்கிறாரு. அது ஒரு எலும்பு துண்டு. அதை பார்த்ததும் ஷாக் ஆகி தூக்கி போட்டுட்டு வெளியே போக பாக்குறாரு. அப்ப அந்த பிளாஷ் லைட்டு ஆஃப் ஆகி விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த சாம்பல் குவியல் எல்லாம் மேல ஒன்னா சேர்ந்து அது உள்ள இருந்து
ஒரு அகோரமான உருவம் தெரியுது. இதை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. அந்த உருவத்தை லைட் வெளிச்சத்துல பாக்குறாரு. இவர் முதல்ல பார்த்த எரிஞ்ச மூஞ்சியில இருந்த பொண்ணோட உருவம் இவன் கிட்ட வருது. கிட்ட வந்ததும் இவர் கத்திடுறாரு. அப்ப அந்த உருவம் திடீர்னு மறைஞ்சு போயிடுது. வெளியே இருந்து ஒரு குரல் கேக்குது, சீக்கிரம் வாங்கன்னு. மூர்த்தி வேகமா வெளியே போய் பாக்குறாரு. கீழே அவர் ஒய்ஃபு சத்தமா கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பாக்குறாங்க. அங்க செல்வி அழுதுட்டு மேல பார்த்துட்டு இருக்கா. மூர்த்தி என்ன இருக்குன்னு மேல பாக்குறான். செம ஷாக் ஆகிருது. மேல மாடியில அவர் பொண்ணு திவ்யா கையில ஒரு பொம்மையோட எட்ஜில் கீழே குதிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. இதை பார்த்ததும் மூர்த்தி நான் வரேன்னு சொல்லி கிளம்ப போறான். அப்ப மேல இருந்து இன்னொரு உருவம் தெரியுது. அவ பின்னாடி ஒரு நிழல் மாதிரி ரொம்ப கருப்பா தெரியுது. பார்க்கவே கொடூரமா இருக்கு. மூர்த்தி வேகமா மாடிக்கு ஓடி போறான். அங்க அவர் பொண்ணு நின்று அதே இடத்துல நிக்கிறா. மூர்த்தி மெதுவா பின்னாடி போய் அவர் பொண்ணை இழுத்து காப்பாத்தி கூப்பிட்டு வரான். மேல அவரோட ஒய்ஃப் செல்லியும் வந்துடுறாங்க. திவ்யாவை பாக்குறாங்க. அவளோட முகம் ஃபுல்லா கீறலாம் இருக்கு. அவளோட கை விரலும் ரத்தமா இருக்கு. அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அழுதுட்டே படுக்க வைக்கிறாங்க. அப்ப மூர்த்தி என்னமா ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு திவ்யா, ருத்ரா என்ன அந்த எதிர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அதுக்குள்ள இருட்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலப்பான்னு சொல்றா. திவ்யா மூர்த்திகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே மூர்த்தி பின்னாடி ஒரு உருவம் நிக்கிறத திவ்யா பார்த்து அமைதியாகிறா. மூர்த்தி எங்க பாக்குறான்னு திரும்பி பாக்குறப்ப அந்த உருவம் அங்க இல்லாம போயிருது. திவ்யா கிடைச்சிட்டேன்னு போலீஸ்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மறுபடியும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. மூர்த்தி டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. மூர்த்திக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் நடுங்குது. இந்நேரத்துல யாருன்னு மெதுவா கதவை திறக்க போறான். மெல்லமா கதவை திறந்ததும் இவனுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா வெளியே நின்னது இவனோட பொண்ணு திவ்யா. முடியெல்லாம் களைச்சு விட்டுட்டு எதுவுமே பேசாம இவரை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா. ஷாக்காகி திவ்யா நீ எப்பமா வெளியே போனேன்னு கேட்குறப்ப எதுவுமே பேசாம உள்ள நடந்து போய் அவ பெட்டில் படுக்கிறா. மூர்த்தி தன்னோட ஒய்ஃப்ட இதை பத்தி சொல்லாம லாக் பண்ணிட்டு பயத்திலேயே படுக்கிறாரு. அடுத்த நாள் நேரமா இவருக்கு ஒரு கால் வருது. செல்வியும் பக்கத்துல எந்திரிச்சிடறாங்க. கால் பேசுனது ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர். மூர்த்தி சில முக்கியமான விஷயம் பேசணும், உடனே கிளம்பி நீங்களும் உங்க ஒய்ஃப் மட்டும் வாங்கன்னு சொல்றாரு. மூர்த்தி ஒய்ஃப் எதுக்கு சார், நான் மட்டும் வரேன்னு சொல்றாரு. அதுக்கு போன்ல போலீஸ்ட இருந்து போனை வாங்கி அந்த கீழ் வீட்டு மந்திரவாதி பேசுறாரு. சார் நீங்க 2 பேரும் வீட்டில் இருக்காதீங்க, உடனே வீட்டில் உங்க பொண்ணை வச்சு பூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மூர்த்தி பொண்ணை தனியாக விட்டுட்டுலாம் வர முடியாதுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவரு ரொம்ப ஆபத்துல இருக்கீங்க, உங்க கூட இருக்கிறது உங்க பொண்ணே இல்லைன்னு சொன்னதும் மூர்த்திக்கு வேர்த்து கொட்டிடுது. அப்போ ஒரு அகோரமான குரல்ல அதான் கூப்பிட்றாங்கல்ல கிளம்புங்கன்னு பின்னாடி ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்ததும் பயத்துல அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவங்க பின்னாடி திவ்யா நிக்கிறா. அதுவும் கை கால் முகம் எல்லாம் சுருங்கி போய் தீக்காயத்தோட இவங்கள பார்த்து சிரிச்சுட்டே நிக்கிறா. போனை கீழே போட்டுட்டு 2 பேரும் கத்திட்டு மூர்த்தி செல்வியோட கையை பிடிச்சிட்டு வெளியே இழுத்துட்டு போய் உள்ள திவ்யாவை வச்சு பூட்டிட்டு வேகமா ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்ததும் மந்திரவாதியை பார்த்து நடந்தது விஷயத்தெல்லாம் சொல்லி அலறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் அவங்கள உட்கார சொல்லி அவர் சொல்றதை கேளுங்கன்னு மூர்த்திட்டு சொல்றாரு. அப்ப மந்திரவாதி, நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது சார், இந்த அப்பார்ட்மெண்ட்ல பலவிதமான ஆத்மாக்கள் இருக்கிறத நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஓனர்கிட்ட கூட இந்த வீட்டுக்கு யாரையும் குடி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. நானும் என்னோட மனைவியும் இங்க இருக்கிற நிறைய ஆத்மாக்களை விரட்ட தான் தினமும் மந்திரம் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமா சில ஆத்மாக்களை விரட்டணும். ஆனா அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியாம இன்னும் இருக்கிற ஆத்மாக்களை அழிக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ள எல்லாம் கைமீறி போயிடுச்சு. மூர்த்திக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மந்திரவாதி புரியற மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறான். அதுல குடும்பத்தோட தீயில் கருகியவர்கள்னு நிறைய பேர் இருக்கிறத காட்டுறாரு. இதுல இந்த போட்டோல இருக்கிறவங்கள யாரையாச்சும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி காட்டுறப்ப மூர்த்தி பாக்குறாரு. அதை பார்த்த மூர்த்திக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. ஏன்னா அந்த சின்ன பையன் ருத்ராவோட போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. மூர்த்தி மந்திரவாதிட்ட ஆனா அந்த வீட்டுல பார்த்த பொண்ணோட போட்டோ இதுல வரலையான்னு கேக்குறப்ப அந்த மந்திரவாதி இந்த போட்டோல இருக்காது, ஏன்னா இவங்களை எரிச்சதே நீங்க பார்த்த அந்த பொண்ணுதான்னு சொல்றாரு. அந்த பொண்ணு எதுக்கு எரிச்சா ஏன் எரிச்சான்னு யாருக்குமே தெரியல. என்ன காரணம்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். மூர்த்தியும் செல்வியும் அந்த மந்திரவாதிட்ட எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இப்ப இருக்கிற ஆத்மாக்களுக்கு உடல் கிடைச்சிருச்சு, அதனால என்னால மட்டும் விரட்ட முடியாது, நான் ஒருத்தங்களை கூட்டிட்டு வரேன், என்னோட வாங்கன்னு சொல்லி போறப்ப ஒரு தர்கால இருக்கிற சக்தி வாய்ந்த ஒரு பெரியவரை கூட்டிட்டு போறாங்க. மேல இவங்க படி எடுத்து வச்சதும் மூர்த்தி வீட்டுல இருக்கிற பூட்டு தானாவே ஆடுது. மேல எல்லாரும் வந்ததும் பூட்டெல்லாம் உடைஞ்சு
கதவு தானாவே திறக்குது. முதல்ல மந்திரவாதியும் அவரோட ஒய்ஃபும் உள்ள போறாங்க. உள்ள போனதும் திவ்யாவை கீழே எங்கேயுமே காணோம். திடீர்னு மேல இருந்து ஒரு குரல். அந்தரத்துல திவ்யா தொங்கிட்டு இவங்களே பார்த்து சிரிச்சுட்டு வேகமா இவங்க மேல வந்து விழுகிறா. அப்ப 2 பேரும் அவளை பிடிச்சி பெட்ல நல்லா கட்டி வைக்கிறாங்க. திவ்யா கத்த கத்த அந்த பில்டிங்கே ஆடி போயிருது. அப்போ உள்ள அந்த பெரியவர் கையில ஒரு புனித நீரோட வந்து அவகிட்ட தெளிக்கிறாரு. அவளால அந்த வலியை தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. அவ முடியாது, எனக்கு இந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் துணை இல்லாம நான் போக மாட்டேன்னு சொல்றா. இவரும் நிறைய நீரை தெளிக்கிறப்ப திவ்யா அவ கட்டி வச்சிருந்த கட்டிலோட மேல போறா. இதை பார்த்ததும் செல்வி கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணை விட்டு போன்னு கெஞ்சி அழுதுட்டே கேட்கறாங்க. அப்ப திவ்யாவோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்போ ஒரு அகோரமான குரல்ல இருந்து எனக்கு தேவை ஒரு உயிர்னு சொல்லி கத்தி சிரிக்குது. இதை பார்த்துட்டே இருந்த செல்வி மூர்த்தியை பார்த்து அழுதுட்டே நம்ம பொண்ணை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற பால்கனில இருந்து வேகமா ஓடி போய் கீழே குதிச்சு உடல் சிதறி இறந்து போறாங்க. இதை அங்க இருக்கிற யாருமே எதிர்பார்க்கல. அப்ப அந்தரத்துல இருந்த திவ்யாவோட உடல் பெட்டோட சேர்ந்து வேகமா கீழே விழுது. மூர்த்தி தன்னோட மனைவியை பார்த்து கதறி வேதனையில் அழறான். கொஞ்ச நேரத்திலேயே திவ்யாவும் முடிச்சிடறான்.